இருந்தாலுமே நேற்று 2 மணி கிடைக்காதாக்கள் எங்கட எட்மினோட பேசுங்கோ. சார் நான் கிராத்துவதற்கு ஒரு ஆளை பொறுப்பா போட்டிக்கும் சேரோட தான் பேசணும். எடிஃபேஸ் நிறுவனத்தால் நடத்தப்படுகின்ற இந்த இஸ்லாமிய வரலாற்று கதைகள் தொடரில் இன்றைய 3வது நாள். இன்ஷா அல்லாஹ் இதில் கலந்தான எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இந்த கிளாஸை இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். கிராத் ஓதுற ஃபாஸ் இன்னைக்கு ஃபாஸுக்கு கொடுத்திருக்கிற கிராத் ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். ஃபாசில் எங்க ஃபாசில்? ஃபஸாலோ இன்னைக்கு ஃபாஸ் கொடுத்திருக்கிற சார். ஃபாஸ் ஃபாஸ் எங்க ஃபாஸ்? ஃபாஸ் நீங்க ரெடி ஆகிக்கிறீங்களா? நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபாஸ். ஓதுங்க ஓதுங்க. Bismillahirrahmanirrahim. Qul a'udzu birabbin nas, malikin nas, ilahin nas, min syarril waswasil khannas, alladzi yuwaswisu fi sudurin nas, minal jinnati wan nas. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். ஃபாஸ் அருமையான கிராத். ஃபாஸ் த ஊர் எங்க? அக்குரனேலங்க ஃபாஸ்? குருகொட. மாஷா அல்லாஹ். ஃபாஸுக்கு எங்கட பாராட்டுக்கலாம். அல்லாஹ் இபாரிக் ஃபீக். ஷேக் அப்ப நாங்க தொடங்குவோமா? நீங்க தொடங்கி வைங்க. ஓகே சார், அப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாரும் உங்களோட மைக்குகளை மீட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு சந்தர்ப்பம் தரக்கொள்ள நீங்க மைக்கை அன்மியூட் பண்ணி பேசலாம். ஓகே, யாரும் ஸ்கிரீன்லண்டும் கிருக்கான ரைட். ஸ்கிரீன்ல கீரவானம் கீர்ராக்கள்ல பேர் புழுகிற சரியா? ரைட், அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நாங்க எங்கட 3வது நாள் 3வது கதையில நாங்க எங்கட தம்பிமார் தங்கச்சிமார் எல்லாரும் சந்திக்க போறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த கதையும் இதுக்கு முந்தைய 2 கதை போல உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும் என்று நாங்க நினைக்கிறோம். வளமை போல இந்த கதை முடிஞ்ச உடனே இந்த கதையிலேருந்து நாங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடங்கள் படிப்பினைகளை நீங்க சொல்லணும்னு எதிர்பார்க்கிறோம். நல்ல புள்ளகள், ரைட்? அப்ப இந்த கதைய தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கும் ஒரு பழைய 2 கதை போலவே கல்வியிட முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடிய ஒரு கதை தான். ஆனா இன்னும் நிறைய விஷயங்கள் அந்த கதைக்குள்ள இருக்குது. அப்ப நாங்க இந்த கதையை பார்க்க போறோம். இமாம் அஸ்மாஇ என்ற ஒரு பெரிய இமாம், பெரியோர் அறிஞர். அந்த பெரிய இமாம் அஸ்மாஇக்கும் ஒரு மாளிகையில கேட் கீப்பராக இந்த வாயிற்காவலன் என்று நாங்க சொல்றோம். மாளிகை காவலனும் என்று நாங்க இன்னைக்கு தலைப்பு போட்டிக்கிறோம். இமாம் அஸ்மாஇயும் மாளிகை காவலனும். என்னன்னு கதை? இன்ஷா அல்லாஹ் நாங்க அதை விரிவாக
விரிவாக பார்ப்போம். என்ன கதைன்றத நாங்க ஃபுல்லா விரிவாக பார்க்க போறோம் தொடர்ந்து. சரியோ? எல்லாரும் கதை கேட்கறதுக்கு ரெடி தானே? ரைட். எல்லாரையும் மியூட் பண்ணிக்கிறதுனால நீங்கள் பேசுறது ஒன்றும் ரமேஷ் மாமாக்கு கேட்கறல, ரமேஷரு கேட்கறல. ரைட். இது இந்த கதை வளம மாதிரியே உண்மையான கதை உண்டு, பொய்க்கதை அல்ல. சரியோ? பொய்க்கதை அல்ல, உண்மையான கதை. இந்த நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக்கிற நபி அவங்களுக்கு பிறகு 4 சஹாபாக்கள், அந்த 4 சஹாபாக்களுக்கு பிறகு உமையா என்ற ஒரு வம்சம், பாப்பா, அது பிறகு மூத்த மகன், அவருடைய மூத்த மகன், அப்படி ராஜமார்களா இருந்தாங்க. அதுக்கு பிறகு அப்பாசியர் சொல்லி அவங்களோட வம்சம், மூத்தவர், அப்புறம் அவருடைய மகன், அவருடைய மகன், அவருடைய மகன், அப்படி என்று தொடர்ந்து அப்பாசியர் என்ற ஒரு வம்சம். அப்ப அப்பாசியர்கள் என்று இந்த முஸ்லிம்களுக்கு தலைவர்களாக அவங்க இந்த காலத்துல வந்த ஒரு ராஜாதான் ஹாரூன் ரஷீத் என்ற ஒரு ராஜா. அவர காலத்துல முஸ்லிம்கள் படிப்புல நல்லாவே முன்னேறி இருந்த. அவர் இருந்தது பகதாத், ஈராக்ல இருக்கிற பகதாத் என்ற நகரத்துல. அந்த நகரத்தை வட்ட வடிவமாக அவர் அமைச்சாரு. அமைச்சு நடுப்பகுதியில படிப்புக்கு தேவையான எல்லா வசதியுமே செஞ்சு கொடுத்தாரு. அவர காலத்துல கல்வித்துறையில, அறிவுத்துறையில முஸ்லிம்கள் மினுங்கி கொண்டிருந்தாங்க. ஒளி வெளிச்சம் வீசிக்கொண்டிருந்தாங்க. நிறைய பேர் பகதாதுக்கு படிக்கிறதுக்கு வந்த காலம். அப்ப அறிவுத்துறைக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்த ராஜாதான் ஹாரூன் ரஷீத் என்ற ராஜா. அந்த ராஜட காலத்துல இலங்கையில இருக்கிறாக்களுக்கு இஸ்லாத்தை படிச்சு கொடுக்கறதுக்கும் ஒரு ஆளை அவர் அனுப்பி வச்சாரு. அவரோட பேர் என்னன்னு தெரியுமோ? ஹாலித் இப்னு பகாயா. என்ன பேரு? ஹாலித் இப்னு பகாயா என்றார். அவர் இலங்கைக்கு இலங்கையில் இருக்கிற முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்தை பத்தி படிச்சு கொடுத்தாரு. அவர் இலங்கைக்கு இலங்கையிலே மௌத்தா போனார். இலங்கையிலே அடக்கம் செய்யப்பட்டாரு. ஒரு ஆள் மௌத்தா போனா அடக்குற கபர்ல மீஷான் கம்பு வைக்கிறையா? முந்தி காலத்துல மீஷான் கல்லுதான் வைக்கிறது. அந்த எழுதினால, ஸ்கிரீன்ல எழுதினால ஷேக் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அவரோட மார்க்ஸ நாங்க குறைப்போம். 2 பேர் எழுதிக்கிறப்ப ஸ்கிரீன்ல. ரைட். அப்ப மீஷான் கல்லு. இப்ப பகதாதுல இருந்து அவரு ஹாரூன் ரஷீத் என்ற ராஜா மீஷான் கல்லொண்டு அனுப்பி வச்சா அந்த ஹாலித் இப்னு பகாயா என்றவருடைய கபர்ல அது நாட்டப்பட்டிருந்து மிச்ச காலத்துக்கு பிறகு ஆங்கிலேயர்கள், இங்கிலீஷ் ஆக்கள் ஸ்ரீலங்காவுக்கு அவங்க இலங்கைய பிடிச்சு கொண்டிருக்கிற டைம்ல ஒரு ஆள் அந்த கல்ல கண்டாரு. கண்டதுல என்னமோ எழுத்திக்கிறது அவருக்கு விளங்கின. அந்த எழுத்து அப்படியே எழுதி இந்தோனேஷியா நாட்டுக்கு அனுப்பி வச்சதுக்கு பிறகு அங்க அதுல எழுதிக்கிற விஷயம் எல்லாத்தோட டீட்டெயிலாக இப்ப அந்த கல்ல எங்களுக்கு இப்பயும் காணலும். கொழும்புல இருக்கிற மியூசியத்துக்கு போனா அந்த மியூசியத்துல முஸ்லிம்களோட தொடர்பான விஷயங்கள் வைக்கப்பட்டிருக்கிற இடத்துல அந்த கல்லு இன்னும் போனா பார்க்கலும். பகதாதிலிருந்து அனுப்பப்பட்ட கல்லு. இந்த ஹாரூன் ரஷீதுர காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த கதையைத்தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். ஹாரூன் ரஷீத் என்ற ராஜர காலத்துல நடந்த கதை. ஹாரூன் ரஷீத் என்ற ராஜக்கு 2 மகன்மார் இருந்தாங்க. எத்தனை மகன்மார்? 2 மகன்மார் இருந்தாங்க. ஒரு மகன்ட பேர் அமீன், இன்னொரு மகன்ட பேர் மஅ்மூன். இப்படி 2 மகன். அமீன் என்ற ஒரு மகன், மஅ்மூன் என்று இன்னொரு மகன். இந்த 2 பேருக்கும் படிச்சு கொடுக்கணும். இந்த 2 பேருக்கும் படிச்சு கொடுக்கறதுக்கு
நல்லோரு சேரொண்ட தேடின ராஜா. அவங்களுக்கு நல்லோரு சேரொண்டு கிடைச்ச, சுப்பிரி சேரொண்டு. அந்த சேர்ட பேர் வந்து இமாம் அஸ்மாயி என்றதான் அந்த சேர்ட பேர். இப்ப இமாம் அஸ்மாயி சொன்னாரு, நான் வந்து அந்த 2 பேருக்கும் படிச்சு கொடுக்கிறேன்னு சொல்லி. அப்ப இப்ப அவரை கூட்டிக் கொண்டு வரணுமேன், அவரை கூட்டிக் கொண்டு போகணுமேன். அப்ப ராஜ கேட்ட மாளிகைக்கிட்ட இமாம் அஸ்மஇய கூட்டிக் கொண்டு போற வேலையும் கூட்டிக் கொண்டு வர வேலையும் தாரன் செய்யறன்னு கேட்ட உடனே அந்த மாளிகையிட வாசல்ல காவல்காரனாக இந்த ஒரு ஆள், அந்த காவல்காரனாக இருந்தவர் சொன்ன, அவரை நான் கூட்டிக் கொண்டு வாரேன், நான் கூட்டிக் கொண்டு போறேன்னு சொல்லி அவரு ஓகே என்றாரு. அப்ப அது மேலதிக வேலை உண்டேன், அவரை கூட்டிக் கொண்டு வரணும், அவரை கவனிக்கணும், அவரை கூட்டிக் கொண்டு போய் மருக விடணும். அப்ப இது மேலதிகமான வேலை உண்டு. அவர் செய்யற வேலையை செஞ்சு கொள்றதோட இந்த வேலையும் அவர் செய்யணும். அப்ப என்றாலும் பரவாயில்லை, எவ்வளவு கஷ்டம் என்றாலும் பரவாயில்லை, நான் அந்த வேலைய பொறுப்பெடுக்கிறேன்னு சொல்லி அவர் என்ன செஞ்சாரு, அவரு பொறுப்பெடுத்தாரு. பொறுப்பெடுத்தால் இப்ப அவரு இமாம் அஸ்மாயி வாராரு படிச்சு கொடுக்கறதுக்கு. இந்த மாளிகையில காவல்காரனாக இருந்தவர் பெய்த்து இமாம் சேர கூட்டி கொண்டு வார, இமாம் அஸ்மாயி என்ற சேர கூட்டி கொண்டு வாராரு. கூட்டி கொண்டு வர செல்ல அவர் என்ன செய்யறாருண்டா, 3 கேள்வி கேட்பாரு சேருகிட்ட. கூட்டி கொண்டு வர செல்ல 3 கேள்வி, கூட்டி கொண்டு போக செல்ல மருக 3 கேள்வி கேட்பாரு. ஒவ்வொரு நாளும் 3 கேள்வி 6 கேள்வி கேட்டு கேட்டு நல்லா படிச்சு கொண்டுட்டார் அவர். இப்படித்தான் ஒரு நல்ல ஆளை பொறுத்தளவுல, படிச்சு கொள்ளணும்னு நினைக்கிற ஒரு ஆளை பொறுத்தளவுல அவரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொள்வாரு. சந்தர்ப்பம் இல்ல என்று சொல்லிட்டு சும்மா இருக்க மாட்டாரு, சந்தர்ப்பத்தை அவரே உருவாக்கி கொள்வாரு. சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொள்றவன் தான் நல்ல புத்திசாலி என்று சொல்ற. நல்லாவே நல்ல புத்திசாலி என்ன செய்வாரு, அவரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொள்வாரு. புத்திசாலி என்ன செய்வாரு, சந்தர்ப்பத்தை நல்லா பயன்படுத்தி கொள்வாரு. மாடர்ன் என்ன செய்யற, சந்தர்ப்பம் வாரதும் அவருக்கு தெரியாமிக்கும், எனக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிக்கின்றதும் அவருக்கு தெரியாமிக்கும். சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ற. ஏயா இப்ப நாங்க நோன்பு காலம், எங்களுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிக்க நிறைய நன்மை சேர்த்து கொள்ளுறதுக்கு நாங்க என்ன செய்யணும், நோன்புல நல்லா குர்ஆன் ஓதி, நல்லா தொழுது, துவா கேட்டு, காலையில் ஓத வேண்டியத ஓதி, மாலையில் ஓத வேண்டியத ஓதி, தராவி தொழுது நிறைய நன்மை செஞ்சு கொள்ளணும். சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினா புத்திசாலி, சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணினா நோன்பு வந்தும் லூடா விளாடி, கேரம் விளாடி, படம் பார்த்து வேற விளையாட்டுகள் விளாடி ஓதுவோம் இல்ல, தொழுகிறோம் இல்ல, சஹரு கல்வி தின்றுட்டு சுப தொழாம படுக்க. இப்படி இருந்தா அவர் சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணினால் தானே. இப்ப நாங்க சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணினா மோடேன் ஆகிறேன். நல்லா புத்திசாலி அவரே சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொள்வாரு. இந்த கதையில இமாம் அஸ்மாயி என்ற இமாமு கிட்ட படிக்கணும் என்று நினைச்ச அந்த மாளிகையிட காவல்காரன் அவரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொண்ட ஒரு புத்திசாலி. சந்தர்ப்பத்தை அவர் என்ன செஞ்சாரு, உருவாக்கி கொண்டாரு. காவல் காக்கிற வேலையோட, மாளிகையிட முன்னுக்கு காவல் காக்கிற வேலையோட அவர் சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொண்டாரு. ஒரு நாளைக்கு 3 கேள்வி வர செல்ல, 3 கேள்வி போசல்ல, 6 கேள்விய கேட்டு விஷயங்களை படிச்சு கொள்வார். தேடி 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 படிக்கிற ஆர்வம் ஈக்கோணும், எங்களுக்கும் ஆசை ஈக்கோணும். அந்த கேட்ல இந்த காவல்காரன்
கேட்ல இப்படி அந்த இரும்பு கம்ப பிடிச்சு கொண்டு ஆடாம அசையாம அவர்கிட்ட வேலை செஞ்சு கொண்டிருந்தா அவருக்கு படிக்கிறதுக்கு இயலவேன். அப்ப அவர் என்ன செஞ்சாரு? சந்தர்ப்பம் கொண்ட பசுந்தா உருவாக்கி கொள்றாரு அவரு இல்லையா? எங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லைன்னு நாங்க சும்மா இந்த சந்தர்ப்பம் எங்களை தேடி வந்தாலும் எங்களுக்கு விளங்காது. ஆனா தலையில யோசனை உண்டிந்தா அட்ட இது நல்ல ஒரு சந்தர்ப்பம் உண்டு, இது நல்ல ஒரு சந்தர்ப்பம் உண்டு, இது நல்ல ஒரு சந்தர்ப்பம் உண்டு என்று சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ற. இந்த இமாம் அஸ்மாயி கிட்ட சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட காவல்காரனும் அப்படித்தான். போற வழியிலேயும் வார வழியிலேயும் சந்தர்ப்பத்தை நல்லா பயன்படுத்தி கொண்டாரு. இப்ப இமாம் அஸ்மாயி ரஹ்மத்துல்லா அவருக்கு நல்ல வயசு பெய்த்து அப்போண்டு மாதிரி ஆகிட்டாரு. அவருக்கு வந்து கொள்ளவும் கஷ்டம், கம்பூண்டி உண்டித்தான் வரணும், பார்வையும் பெய்த்துட்டுது. இப்ப அவர் கலீஃபா ஹாரூன் ரஷீது கிட்ட சொல்ற, எனக்கு இப்ப கொஞ்சம் வாரது கஷ்டம், வந்து படிப்பிச்சு கொள்வதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம், அது சுற்றி நீங்க வேற நல்ல ஒரு சேருண்ட தேடுங்கோண்டு. அப்ப ராஜ செல்ற ஹாரூன் ரஷீத் என்ற ராஜ செல்ல, நீங்களே எங்களுக்கு நல்ல ஒரு சேருண்ட தேடி தாங்கோ அப்படின்னு. தேடுக 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 ராஜா தேடி பார்த்து அவருக்கு நல்ல சேருண்டு கிடைக்கல இமாம் அஸ்மாயி மாதிரி. அதுக்கு பிறகுதான் இமாம் அஸ்மாயி கிட்ட வந்து சொல்ற, எங்களுக்கு நல்ல ஒரு சேருண்ட நீங்களே தேடி தாங்கோ அப்படின்னு. இமாம் அஸ்மாயி செல்லுக, நல்லோரு சேரொண்டிக்கிற மாளிகையிலே தான் அவர் இருக்கிறது, நான் உங்களுக்கு அவரை செட் பண்ணி தாரேன் அப்படி என்று. அப்ப இவரும் சொல்லோ நல்லம் நல்லம், எங்களுக்கு இப்ப அவசரமா சேருண்டு தேவை, எங்களுக்கு செட் பண்ணி தாங்க சேருண்டு என்று சொன்ன உடனே இமாம் அஸ்மாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர் செல்ற நல்ல சேர்தாரன் தெரியுமோ, அவர்தான் உங்களோட மாளிகையில் இருக்கிற அந்த கேட் கீப்பர், அந்த காவல்காரன். அந்த காவல்காரன் அவரு நல்ல ஒரு படிச்ச மனுஷன். அவர் எப்படி தெரியுமா படிச்சது? இப்படித்தான் அவரு படிச்சது. என்னைய கூட்டிக்கொண்டு வர சொல்ல 3 விஷயத்த கேட்கிற, என்னைய கூட்டிக்கொண்டு போக சொல்ல 3 விஷயத்த கேட்கிற, இப்படி அவரு நல்லா படிச்சுட்டாரு, அவரு நல்ல ஒரு சேர். எனவே நாங்க உங்களோட 2 மகன்மாருக்கும் அமீனுக்கும் மஹ்மூனுக்கும் படிச்சு கொடுக்கறதுக்கு அவருக்கு பொறுப்பு கொடுப்போம் என்ற. அதுக்கு பிறகு ராஜாவும் செல்ற, இமாம் அஸ்மாயி செல்றதானே, நாங்க எங்களோட புள்ளைகளுக்கு அவரை வச்சு படிச்சு கொடுப்போம் என்று ராஜாவும் சொல்லி காட்டுற. அதுக்கு பிறகு ராஜட மகன்மாருக்கு அந்த கேட் கீப்பராக இருந்த, காவல்காரனாக இருந்த அவர்தான் படிச்சு கொடுக்கிறார். அவரு பெரிய ஒரு அறிஞர் ஒன்றாக, பெரிய படிச்சாலுண்டாக மாறி அவரு பெரிய ஒரு சேராக மாறுற. இதுதான் இமாம் அஸ்மாயி அவர் சம்பந்தமான கற்பனையில போட்டிக்கிற ஒரு போட்டோ உண்டு. சரிதானே? கலீஃபா ஹாரூன் ரஷீத் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார், கற்பனையில வரையப்பட்ட ஒரு போட்டோ தான் இந்த போட்டோ. ரைட். அப்ப இப்ப நாங்க இந்த கதையில இருந்து நாங்க படிச்சு கொள்ள வேண்டிய பாடங்களை, படிப்பினைகளை நாங்க விளங்கிக் கொள்வோம். ஒரு படிப்பினை ரமீஸ் சாரே சொல்ல போற. என்னன்னு முதலாவது படிப்பினை, நாங்க படிச்சு கொள்றதுல நல்ல ஆர்வத்தோட இருக்கணும். உம்மை செல்லும் காட்டிலும் மீக்கப்படாது, வாப்ப செல்லம் காட்டிலும் மீக்கப்படாது. மகன் படிங்கோ என்று உம்மாவும் வாப்பாவும் ஒரே சென்னத்துக்கு போறதுதான். ஐயோ எனக்கு விளையாட போறதுக்கு உம்மா விடுவோம் இல்ல, வாப்ப எங்களை விளையாடுறதுக்கு விடுவோம் இல்ல, அப்படி செல்லப்படாது. ஆசைக்கோணும் எங்களுக்கு, ஆர்வமிக்கோணும் எங்களுக்கு, ஆசையோட படிச்சுக்கொள்ளணும் நாங்க, ஆர்வத்தோட படிச்சுக்கொள்ளணும் நாங்க, விருப்பத்தோட படிச்சுக்கொள்ளணும் நாங்க.
நல்ல விருப்பத்தோட படிச்சாதான் நாங்க நல்லா படிச்ச ஒரு ஆளாக மாறுறதுக்கு இயலும். எனவே அன்புக்குரிய தம்பி தங்கச்சிமாரே, நான் உங்ககிட்ட சொல்ல முதலாவது பாடம் இந்த கதையிட, 3வது கதையிட முதலாவது பாடம் ஆர்வத்தோட படிப்போம், ஆசையோட படிப்போம், சந்தர்ப்பத்தை நல்லா பயன்படுத்தி கொள்வோம், சந்தர்ப்பத்தை நாங்க உருவாக்கி கொள்வோம். இப்ப நாங்க எங்கட தம்பி தங்கச்சிமாருக்கு சான்ஸ் கொடுப்போம். என்ன ஷேக், யாரு ஹேண்ட் ரைஸ் பண்றோம் அவங்களுக்கு நாங்க சான்ஸ் கொடுப்போம். அப்படி சான்ஸ் கொடுக்க செல்ல நேத்து முந்த நாள் சந்தர்ப்பம் கிடைக்காத ஆக்கள் இருந்தால் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுப்போம். என்ன ஷேக், அவங்கள நாங்க கொஞ்சம் பார்த்துக்கொண்டு அவங்களுக்கு நாங்க முதலாவது சான்ஸ கொடுப்போம். அதுக்கிடையில பாட்டு பாடுறதுக்கு ஒரு ஆள் பேர் தந்தையா, அவரை பாட்டு பாடுறதுக்கு நாங்க சந்தர்ப்பம் கொடுப்போமோ ஷேக்? சார் பாட்டு பாடுறதுக்கு இன்றைக்கு ஜீனத் ஃபாத்திமா இருக்கிறா. ஜீனத் ஃபாத்திமா பாட்டு பாடு என்று சொல்லிக்கிறான். ஜீனத் ஃபாத்திமா அப்ப பாட்டொண்டு பாடுவோமையா? ஓம் ஜீனத் ஃபாத்திமாட ஊர் எங்க? அக்கரைப்பட்டு. அக்கரைப்பற்று. மாஷா அல்லாஹ், சந்தோஷம் ஜீனத். எனக்கு ஜீனத்தோட நேத்து பேசினது கதைச்சது ஞாபகம் ஈக்குது. எங்க ஜீனத் பாட்டொண்டு பாடுங்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الصلاة على النبي والسلام على الرسول والأنبياء المرسلين كلهم مكرمون آدم إدريس نوح صالح إبراهيم لوط إسماعيل إسحاق يعقوب يوسف أيوب شهيب موسى هارون ذو الكفل داود سليمان إلياس الياسا يونس زكريا يحيى عيسى محمد آخر الأنبياء محمد المصطفى مازق جلان الآلي ماتا كيما خار الدين مزل ملهنا بالنشتو مزل مكرودي الندي جزاك மாஷா الله خيرا. அல்லாஹ், அருமையான பாட்டுண்டு. நபிமார்களை பற்றி ஒரு பாட்டு. எல்லா நபிமாரையும் ஞாபகம் வச்சு கொள்றதுக்கு ஏழுமான 25 நபிமாரையும் ஞாபகம் வச்சு கொள்றதுக்கு ஏழுமான அருமையான பாட்டு பாடின ஜீனத்துக்கு எங்கட பாராட்டுக்கள். அக்கரைப்பற்று ஜீனத், எங்கட மனப்பூர்வமான பாராட்டுக்கள். அருமையான பாட்டு. எங்களுக்கு மேலும் அந்த பாட்டை ஞாபகம் வச்சுக்கொண்டா 25 நபிமார்கள்டையும் பேரை ஞாபகம் வச்சு கொள்றதுக்கு இன்ஷா அல்லாஹ் அது மாதிரி பாட்டுகள் ஊடாக எங்கட பாடத்தையும் பாடம் வச்சுக்கொள்ளும், ஞாபகம் வச்சுக்கொள்ளும். நாங்க ஸ்கூல்ல படிக்கிற பாடம் இருக்கிறதானே, மலக்குமார்ட பேர்கள், நபிமார்ட பேர்கள், இப்படியான விஷயங்களை பாட்டுல பாடம் வச்சு கொள்றது லேசி. படிச்சதுக்கான ஒரு முறையும் தான். நல்லம் ரைட் ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். ஷேக், நாங்க இப்ப அந்த கதையிலிருந்து பாடங்கள் படிப்பினைகளை சொல்ல போறோம். யாருக்கு முதலாவது சான்ஸ நாங்க கொடுக்க போறோம் ஷேக்? ஆயிஷா அக்ரம். சொல்லுங்க ரைசா. சொல்லுங்க. கதையிலிருந்து எடுத்துக்கொண்ட ஒரு பாடம். படிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அதை யூஸ் பண்ணணும். மகள், உங்களோட பேர் என்ன? ஹாலாஹானி. ஹாலாஹானியோட ஊர் எங்க?
திஹாரிய திஹாரில் எங்கன் அல்ஜினா மாவட்ட லிஜின்னா மாவட்ட இல்லையா? இதுக்கு முந்தைய நீங்க ஒரு நாள் கதைச்சையா? ஓ எனக்கு ஞாபகம் இருக்குது. மாஷா அல்லா. படிக்கிறதுக்கு opportunity ஒன்று கிடைச்சா நல்லா நாங்க அதை பயன்படுத்திக் கொள்வோம். மிஸ் பண்ணப்படாது. ஸ்கூலுக்கு நாங்க என்னத்துக்கு போற? படிக்கத்தானே போறது. அப்ப எங்களுக்கு நல்ல ஒரு opportunity ஒன்று கிடைச்சிக்கிற படிக்கிறதுக்கு நல்லா படிச்சு கொள்ளணும். எங்கட ஹானிம் சொன்னது போல. மாஷா அல்லா ஹானிம். ஹாலா ஹானிமுக்கு எங்கட மனப்பூர்வமான பாராட்டுக்கள். ரெண்டாவது யாருக்கு கொடுப்போம் ஷேக் நாங்க? நீஷான் நீஷான் பேசுங்க. நீஷான் பேசுங்கம்மா. டில்ஷான். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். டில்ஷானா பேரு? ருவைதி ருவைன். சொல்லுங்க மகன் ருவைன். இது புத்திசாலி சந்தர்ப்பத்து தனக்கு சாதகமா இது செய்வான். ருவைன். உங்களோட ஊரெங்க மகன்? பெரிய பாலம் பெரிய பாலம். மூதூர் பெரிய பாலம். மாஷா அல்லாஹ். ரொம்ப ரொம்ப அருமையான கருத்து ருவைன். புத்திசாலி எப்படி இருப்பான்டா, சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்வான், மிஸ் பண்ண மாட்டான், பயன்படுத்தி கொள்வான் புத்திசாலி. ரைட். பாராட்டுக்கள் மகன், பாராட்டுக்கள். ரொம்ப ரொம்ப அருமையான கருத்து. ஷேக் நாங்க இன்னொருத்தருக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்போம். ஹிபா மசாஹிர். ஹிபா மசாஹிர். ஹிபா மசாஹிர். ஷேக் நேத்து முதநாத்து சான்ஸ் கிடைக்காத ஆக்களுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுப்போம். ஹிபா மசாஹிர். சார் நான் நேத்து கொடுப்போம் ஷேக். சார் நான் நேத்து பேசல சார். அயான் பேசுங்க. ஷேக் நாங்க எல்லாரும் மியூட் பண்ணினா நல்ல. ஓகே, அயான் பேசுங்க. அயான். வணக்கம் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் அயான். சொல்லுங்க அயான். அயான் சொல்லுங்க அயான். நாங்களே படிப்பில் ஆர்வத்தை காட்டி நாங்களே அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளணும். நாங்களே படிப்புல ஆர்வத்தை காட்டி நாங்களே அந்த சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொள்ளணும். அயாண்ட ஊர் எங்க மகன்? கஹட்டோ விட்டேல் எங்கேன்? A to Z கிட்ட. அயானுக்கு பாராட்டுக்கள். மாஷா அல்லாஹ். அயான் நல்லோரு கருத்து சொன்னாரு. மாஷா அல்லாஹ். ஷேக் நாங்க இன்னொருத்தருக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்போம். ஓகே, ஹப்சா ஹமீத் பேசுங்க. ஹப்சா ஹமீத். ஹப்சா. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். ஹமீத். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். சொல்லுங்க ஹப்சா. நாம் உயர்ந்த இலட்சியமுடையவர்களாக இருக்க வேண்டும். நாங்க உயர்ந்த லட்சியமுள்ளாக்களாக இருக்கணும். அது ஆக முக்கியமான ஒரு விஷயம். நாங்க உயர்ந்த லட்சியமுள்ளாக்களாக இருக்கணும். பாருங்கோ, அவர் கேட் கீப்பரா இருந்தார் என்ன ஹப்சா. ஆனால் அவருடைய லட்சியம் மிகவும் உயர்ந்த லட்சியம். பெரியோர் அறிஞராக மாறணும் என்றதான் அவருடைய லட்சியம். கேட் கீப்பராக இருக்கிறது அல்ல அவருடைய லட்சியம். இப்ப நாங்க இதை நல்லா மனசுல வச்சுக்கொள்ளணும், ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். நான் ஒரு உயர்ந்த லட்சியத்தை வச்சுக்கொள்ளணும். லட்சியம் இல்லாம ஈக்கப்படாது. சிலரை நாங்க காண்றோம் எந்த லட்சியமுமே இல்லை. அவங்களுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறது கூட அவங்களுக்கு தெரியா, அவங்களுக்கு விளங்குறல. அவங்களுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிக்கிறன்றது கூட அவங்களுக்கு விளங்குற இல்லை. அப்ப அது ஒரு பெரிய
லொஸ்ட் உண்டனா பெரிய ஒரு நஷ்டம். அப்படித்தானே? அப்படித்தானே? அது பெரிய ஒரு நஷ்டம். அப்ப ஹப்சா, உங்களோட ஊரங்க ஹப்சா? புத்தளம். புத்தளம். புத்தளம் டவுன்லே தானேனா ஹப்சா? ரைட், மாஷா அல்லாஹ். ஹப்சாட அருமையான கருத்து. லட்சியம் ஒன்று இருக்கணும், கோல் ஒன்று இருக்கணும் என்ற அருமையான கருத்துக்காக வேண்டி நாங்க பாராட்டுக்களை தெரிவிச்சுக் கொள்றோம். கட்டாயம் எங்களுக்கு லட்சியம் இருக்கணும், கோல் இருக்கணும். ஷேக், நாங்க இன்னொருத்தருக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்போம். ஹசீனா, ஜீனா, ஹசீனா, அசீனா. அசீனா எங்க? அசீனா மஹால் இல்லையா? ரைட், நாங்க இன்னொருத்தருக்கு கொடுப்போம் ஷேக். ஷீமா, ரீமா, ஷீமா, ஷீமா, சீமா, சீமா மஹால், சீமா. சொல்லுங்க மஹால். எங்களோட சந்தர்ப்பத்தை நாங்களே எடுத்துக்கொள்ளணும். எங்கட சந்தர்ப்பத்தை சீமா நாங்களே எடுத்துக்கொள்ளணும்னா, சீமாட ஊர் எங்க? பொல்வத்தை. பொல்வத்தை. பொல்வத்தை எங்க இருக்கிற? எங்க கம்போல. பொல்வத்தை? கம்போல. கம்போலையில பொல்வத்தையில இருக்கிற சீமா சொல்ற, எங்கட சந்தர்ப்பத்தை நாங்களே எடுத்துக்கொள்ளணும், மிஸ் பண்ணப்படாது. எங்கட சந்தர்ப்பத்தை நாங்களே பயன்படுத்திக் கொள்ளணும், மிஸ் பண்ணப்படாது. இல்லையா? ரொம்ப அருமையான கருத்து சீமா. சீமாக்கு பாராட்டுக்கள். நாங்க இன்னொருத்தருக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்போம். நசாஹா, நசாஹா, நசாஹா. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். நசாஹாட ஊர் எங்க? அக்கரைப்பத்து. அக்கரைப்பற்று, ரெண்டாங்குறிச்சி. ஓ. சொல்லுங்க நசாஹா. இல்ம கற்கிறதுக்கு ஆ, இல்ம கற்கிறதுக்கு அந்த இது இல்ம கற்ற தகுதி வேணாம். நம்ம இல்ம கற்றுக்கொள்றதுக்கு எதுவும் தடை இல்லை, அப்படியா? நாங்க தகுதி அறிவை தடை தகுதி என்றது தடை அல்ல. ஒரு ஆள் தகுதி அறிவை ஒரு ஆள் அறிவை கற்றுக்கொள்றதுக்கு அவருக்கு தீவிர தகைமைகள், அவர் ஒரு சாதாரண தொழில இருந்தவர், ஒரு கேட் கீப்பராக காவலனாக இருந்தவர். அவரு படிச்சுக்கொள்ளணும்ன்றதுக்கு அது தடையா இருந்துச்சா? அது தடையா இருக்கல்ல. எனவே தகுதிகள், தொழில்கள் அது அல்ல. ஒரு ஆள் நினைக்கிறார் நான் படிக்கணும் என்று, அவர் முயற்சி செஞ்சா அவருக்கு படிக்கலாம், அவருக்கு பெரிய ஒரு இடத்துக்கு வரலாம். இப்ப அவருடைய தகைமையோ அவருடைய தொழிலோ அது எப்படி இருந்தாலும் அவரு நினைச்சால், அவரு தன்னை உருவாக்கி கொண்டால் அவரால முன்னேறலாம், அவரால சாதிக்கலாம். நசாஹா ரொம்ப அருமையான ஒரு கருத்து. நசாஹா, நசாஹுக்கு எங்கட பாராட்டுக்கள். அல்லாஹ் யுபாரிக் ஃபீக். இன்னொருத்தருக்கு நாங்க சந்தர்ப்பம் கொடுப்போம். என்ன ஷேக்? சரி, யூசுப் கானித். யூசுப் கானித். யூசுப் கானித். கல்விக்காக தொடர்ந்து முயற்சிக்க வேண்டும். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். யூசுப்ட ஊர் எங்க? யூசுப் சாய்ந்த மருது. சாய்ந்த மருது. சாய்ந்த மருதுல எங்க? எத்தனையாம் குறிச்சி? 8. 8. சாய்ந்த மருது 8ஆம் குறிச்சி. நீங்க இதுக்கு வந்து கதைக்கல தானே? கதைச்சீங்களா? இல்ல. இல்ல. மாஷா அல்லாஹ். சாய்ந்த மருது 8ஆம் குறிச்சிய சேர்ந்த யூசுப் கானித் ரொம்ப அருமையான ஒரு கருத்தை சொன்னாரு. சொன்ன கருத்தை மறுக கொஞ்சம் சொல்லுங்க பாக்க.
கல்விக்காக தொடர்ந்து முயற்சிக்க வேண்டும். கல்விக்காக நாங்க தொடர்ந்து முயற்சிக்க வேண்டும். முயற்சியை இடைநடுவுல நாங்க விடக்கூடாது. தொடர்ந்து முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கணும். முடியாது என்று எதுவும் இல்ல, முனைந்து பார்க்கணும். முடியாது என்று எதுவும் இல்ல, முனைந்து பார், முயற்சி செய்து பார் என்று சொல்லுவாங்க. இப்ப தொடரான முயற்சி தான் நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும். யூசுப் கானி ரொம்ப அருமையான கருத்து சொன்னீங்க. யூசுப் கானித்துக்கு எங்கட பாராட்டுக்கள். ரைட். இன்னொருத்தருக்கு நாங்க சந்தர்ப்பத்தை கொடுக்கிறோம். அஷார் அலியான். என்ன பேரு? ஷார் அலியான் நினைக்கிறேன். சொல்லுங்க மகன். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். மகன் உங்களோட ஊர் எங்க? உங்களோட ஊர் எங்க மகன்? உங்களோட ஊர் எங்க? வரக்காபல. மகன் வரக்காபல. வரக்காப்பலையில பிலாண்டுவையா? தும்மதனி. தும்மலதனிய. மாஷா அல்லாஹ். மகனோட பேர் என்ன சொன்ன? உங்களோட பேர் என்ன மகன்? அலியன். அலியான். ஓ அலியான் எங்க படிக்கிறீங்க நீங்க? தும்மலதனிலையா பாபுல் ஹசன்லயா? வேவல்தனில. வேவல்தனிய. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். அன்ஷக் சேர்ந்த ஸ்கூல்லயா படிக்கிறீங்க? ஓ மாஷா அல்லாஹ். நல்லம் நல்லம் நல்லம். எத்தனையாம் வகுப்பு படிக்கிறீங்க அலியான்? 8. 8. அலியான் சொல்லுங்க பாக்க, நாங்க இந்த கதையிலிருந்து படிச்சு கொண்ட ஒரு விஷயத்த. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். காத்தடிக்க செல்ல நாட்ட வேண்டியதை நாட்டிக்கொள்ளணும், செய்ய வேண்டியதை செஞ்சு கொள்ளணும். காத்து நின்றதுக்கு பிறகு அதை பத்தி பேசி வேலை இல்லை இல்லையா? அப்ப காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். ரொம்ப அருமையான கருத்தாலேயான். பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும், பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். நாங்க இன்னொருத்தருக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்போம். ஹன்னா. எம்ஆர் ஹன்னா. ஹம்னா. எம்ஆர் ஹம்னா. ஹம்னா. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். ஹம்னா. ஹம்னோட ஊர் எங்க? ரமுகந்தன. ரம்புக்கந்தனிய. அப்படியா? ரிதிகம. ரிதிகமையா? ரிதிகம. ரிதிகம. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். மகள் சொல்லுங்களே பாக்க. என்ன? ரிதிகம குருநேகல. ரிதிகம குருநேகல. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். ஓ சார். ரைட். எனக்கு தெரியும் ரிதிகம. ரிதிகமையில எத்தனையாம் எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க மகள்? அல் ஹுதா முஸ்லிம் உமாவி. அல் ஹுதா முஸ்லிம் மகாவித்யாலயம். எத்தனையாம் வகுப்பு? 4ஆம் வகுப்பு சார். 4ஆம் வகுப்பு. அப்ப சொல்லுங்களே மகள், நாங்க என்ன பாடம் படிச்சு கொண்டோம் இந்த கதையில இருந்து? காலம் எங்களுக்காக காத்திருக்காது, கிடைத்த சந்தர்ப்பத்தை நல்ல வழியில் முடிக்க வேண்டும். மாஷா அல்லாஹ். ரொம்ப 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 அருமையான கருத்து மகள். காலம் யாருக்காகவும் காத்திருக்காது. வரும் போகும், வரும் போய்விடும், வரும் போய்விடும். யாருக்காகவும் காத்திருக்காது. காலம் கனிந்தவுடன், காலம் கிடைச்சிட்டா பயன்படுத்தி கொள்றது எங்கட வேலையா இருக்கணும். காத்து கொண்டிருக்காது, அது சென்று விடும். நாங்க பார்த்து கொண்டிருக்க சொல்லே நோன்பு முடிஞ்சிடும். அது மறுக்கா நீ அடுத்த வருஷம் தான். நாங்க பார்த்து கொண்டிருக்க சொல்லே லைலத்துல் கத்ர் முடிஞ்சிடும். மறுக்கா நீ அடுத்த வருஷம் தான். இப்ப நாங்க என்ன செய்யணும்? வேகமாக, புத்திசாலித்தனமாக, அறிவுபூர்வமாக அதை நாங்க பயன்படுத்தி கொள்கின்றவர்களாக இருக்க வேண்டும்.
ரொம்ப ரொம்ப அருமையான கருத்து மகள், ரொம்ப அருமையான கருத்து. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஷேக், நாங்க இன்னொருத்தருக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்போம். எம்ஆர் ஹுமைரா ஹாலா. ஹுமைரா ஹாரா. அஸ்ஸலாமு ஹுமைரா, அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மகள், உங்களோட ஊர் எங்க ஹுமைரா? உடுகடை. உடுகொட ஹுமைரா, நசார் மாவட்ட. சொல்லுங்க ஹுமைரா. படிக்கிறதுக்கு வயதெல்லாம் இல்ல. படிக்கிறதுக்கு வயசல்ல இல்ல. ரொம்ப ரொம்ப அருமையான கருத்து ஹுமைரா, மாஷா அல்லாஹ். படிக்கிறதுக்கு வயதொரு தடையும் அல்ல, வயதொரு எல்லையும் அல்ல. எகிப்து நாட்டுல, அல்லாஹ் பாரிக் ஃபீக், எகிப்து நாட்டுல ஃபரீத் அப்துல் ஹாலிக் என்ற ஒரு ஆள். அவரோட 94 வயதுல அவர் கலாநிதி பட்டம் முடிச்சாரு. அவரோட 97வது வயதுல அவர் மூத்தா போயிட்டாரு. அவர்கிட்ட கேட்ட, இந்த 93 வயதுல நீங்க கலாநிதி பட்டம் வரைக்கும் படிச்சீங்களே, அப்படி படிக்கிறதுக்கு காரணம் என்னான்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னார், என்ன தெரியுமோ, நபி அவங்க சொல்லிக்கிற, அடுத்த நிமிடம் அருமை நாள் வருமாக இருந்தாலும் உங்களோட கையில் ஒரு வித்தொண்டு இருந்தா நட்டி விடுங்கள், சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்றுதான் நபி அவங்க சொல்லிக்கிறாங்க. எனவேதான் நான் அதை பயன்படுத்தி கொண்டேன் என்று சொன்னார். மாஷா அல்லாஹ், வயது ஒரு தடையே அல்ல படிக்கிறதுக்கு. என்ன ரொம்ப ரொம்ப அருமையான கருத்து மகள் ஹுமைரா, பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். இன்னொருத்தருக்கு நாங்க சந்தர்ப்பம் கொடுப்போம். சொல்லுங்க. யும்னா ஃபாசில். என்ன பேரு? அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். மகள், உங்களோட பேர் என்ன? யும்னா ஃபாசில். என்ன ஃபாசில்? யும்னா ஃபாசில். யும்னா ஃபாசில். யும்னோட ஊரங்க மகள்? அக்குரணை. அக்குரண யும்னா ஃபாசில். அக்குரணையில எங்க? துணுவில ரோட். தெலும்பு அத்தை. தெலும்பு அத்தையோ தெலும்பு கல்லையோ? தெலும்பு கஹவத்த. தெலும்பு கஹவத்த. ரைட். சொல்லுங்க மகள் யும்னா. எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளணும். அவர்தான் அதிர்ஷ்டசாலிகள். சந்தர்ப்பம் கிடைச்சா பயன்படுத்தி கொள்ளணும். அப்படி பயன்படுத்தி கொள்றாக்கள் தான் அதிர்ஷ்டசாலிகள். நாங்க சந்தர்ப்பத்தை பயன்படுத்தணும். யும்னக்கு எங்கட பாராட்டுக்கள். மாஷா அல்லாஹ். யும்னா ஒரு அருமையான கருத்தை எங்களுக்கு சொல்லி காட்டினான். ரைட். இன்னொருத்தருக்கு நாங்க சந்தர்ப்பம் கொடுப்போம். ஷேக், நம்ம எத்தனை பேருக்கு சந்தர்ப்பம் கொடுப்போம்? இன்னும் ஒரு நம்ம எத்தனை 4 பேர் பேருக்கு இருக்கிறாங்க கொடுக்கலாம். இந்த 8 பேர் மாதிரி இருக்கிறாங்க. 8 பேருக்கும் 8, கொடுப்போம் 9. இன்ஷா அல்லாஹ். ஓகே. 9 பேருக்கும் கொடுப்போம். ஆத்திஃப் அஹமத். ஆத்திஃப். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம். ஆத்திஃப் சொல்லுங்க. ஆத்திஃப்ட ஊர் எங்க? மருதமுனை. மருதமுனை. ஆத்திஃப் சொல்லுங்க. ஆத்திஃப், கல்வியில் உயர்நிலை அடைய சந்தர்ப்பத்தை தவறவிடக் கூடாது. கல்வியில நாங்க உயர்நிலை அடையிறதுக்காக வேண்டி சந்தர்ப்பத்தை நாங்க மிஸ் பண்ணாம இருக்கணும். கல்வியில நாங்க உயர்நிலை அடையணும். அப்படி அடையிறதுக்கு சந்தர்ப்பங்களை நாங்க பயன்படுத்தி கொள்ளணும். கல்வியில உயர்நிலையை அடைய வேண்டும் என்ற இலக்கு லட்சியம் ஒருவர்கிட்ட இருந்தால் கிடைக்கிற சந்தர்ப்பங்கள் எல்லாம் சந்தர்ப்பம் கிடைச்சிக்குதுன்னு அவருக்கு விளங்கும். சந்தர்ப்பத்தை அவரு பயன்படுத்தி கொள்வாரு. எனவே ரொம்ப அருமையான கருத்து ஒண்ணு மகன். ரொம்ப 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 அருமையான கருத்து. மருதமுனையிலிருந்து நீங்க எங்களோட தொடர்பு கொண்டு இந்த அருமையான கருத்தை சொல்லிக்கிறீங்க. ரைட். இன்னொருத்தருக்கு நாங்க சந்தர்ப்பம் கொடுப்போம்.
யஹ்யா ஃபசால், அஸ்ஸலாமலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் யஹ்யா. சொல்லுங்க யஹ்யா. கல்வியை தேடி படிச்சோடும். கல்வியை ஆசையோடு தேடி படிச்சோணும். சொல்லுங்க. ஆசையோடு படிச்சோடும். ஆசையோட படிச்சோனும், தேடி படிச்சோனும். யஹ்யாடு ஊரெங்க? காத்தோவிட்டு காட்டோவிட்டேலெங்க யஹ்யா? கிட்ட கெப்பியர் எங்க? கெப்பியர் க்ரௌண்ட்ஸ் கிட்ட. உங்களோட அபீட பேர் என்னான்? ஃபசால். ஃபசால். மாஷா அல்லாஹ், ரொம்ப 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 அருமையான கருத்து. கல்வியை தேடி படிச்சோனும், ஆசையோட படிச்சோனும். உண்மை செல்லத்துக்காக வேண்டி, அபி செல்லத்துக்காக வேண்டி அல்ல, உணர்ந்து விளங்கி எனக்கு தேவைன்றதோட ஆசையோட படிச்சு கொண்டாத்தான் அவசரமா படிச்சு கொள்ளையிலும், நல்லா படிச்சு கொள்ளையிலும். என்ன மகான்? மாஷா அல்லாஹ், ரொம்ப அருமையான கருத்துண்டா, ரொம்ப அருமையான கருத்து. யஹ்யாக்கு எங்கட பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ரைட். அல்லாஹ் யுபாரிக் ஃபீக். ஷேக், நாங்க இன்னொருத்தருக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்போம். ஜாஹிர், சஹீர், ஹிபா மசாஹிர், ஹிபா மசாஹிர், ஹிபா, ரெண்டு பேரும் யூசுப், இல்ல போலனா? யூசுப் யூசுப், இக்ரா, யூசுப் இங்க யூசுப். ஓகே. ஹயாம், ஹயாம் எங்க? ஹயாம். யூசுஃபும் இல்ல. அஸ்ஸலாமலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். யாரு பேசுற? ஹயாமோ? சொல்லுங்க ஹயாம். கல்வி கற்பவர்களை அல்லாவும் கண்ணியப்படுத்துவார், மனிதர்களும் கண்ணியப்படுத்துவார்கள். கல்வி கற்றவர்களை அல்லாவும் கண்ணியப்படுத்துவான், கல்வி கற்றவர்களை மனிதர்களும் கண்ணியப்படுத்துவார்கள். ஹயாம்ட ஊரெங்க சொன்ன? கஹட்டோவிட்ட. ஹயாம், எங்கட பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப அருமையான கருத்துண்டு. நீங்களும் சொல்ற கருத்துண்டு. அல்லாஹ் யுபாரிக் ஃபீக். அடுத்தது யாரு? ஜைனஹானி இக்ரா. ஜெய்னப் ஓகே. இக்ரா. ஜெய்னப். யூசுப் கதைக்கிறா. யூசுப், யூசுப் கதைக்கிறா. ஓ, சொல்லுங்க யூசுப். அஸ்ஸலாமலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் யூசுப். யூசுப்ட ஊர் எங்க? அக்கரைப்பத்து. அக்கரைப்பற்று. சொல்லுங்க யூசுப். படிப்போட சிறந்த விளக்கம் அல்ல. படிப்பு. படிப்போட சிறந்த விளக்கம் அல்ல. படிப்பை விட சிறந்த விளக்கம் என்றொன்று இல்லை. படிப்பு தான் எங்களுக்கு சிறந்த விளக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கும். நல்லா படிக்கணும், அப்பதான் எங்களுக்கு நல்லா விளங்கி கொள்ளலாம். விளங்கி கொள்றதுன்றது சரி முக்கியமானது. கற்றல்ல மிக முக்கியமானது விளங்கி கொள்ளுதல். ரொம்ப அருமையான கருத்து யூசுப். யூசுப்புக்கு ஒரு நல்ல பாராட்டை நாங்க கொடுக்கிறோம். ரொம்ப 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 அருமையான கருத்து. ஷேக், இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஜஸாக்கல்லாஹ் சார். அல்லாஹ் யுபாரிக் ஃபீக். இன்னும் 3 பேர் இருக்கிறது சார். 3 பேர் இருக்கிறாங்க. ஆயிஷா அக்ரம், அடுத்த யாரு? ஜைனஹானி, என்ன ஹானி? ஜைனஹானி, ஜெய்னா ஹானி. ஜெய்னா, ஜெய்னா ஹானி. ஹைர், அடுத்தவருக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்போம். அடுத்தது கொஞ்சம் பாருங்க யாருக்கு மியூட் அன்மியூட் ஆகிக்கிறேன்னு சொல்லி மைக் வந்திக்கிறேன் பாருங்க.
கொஞ்சம் பாருங்க யாருக்கு அன்மியூட் பண்ணிக்கிறேன். ரைட். ஐஎஸ். ஆ ஓகே சார். ஓகே சார். ஓகே. ரைட். அப்ப நாங்க இந்த அளவோட முடிச்சுக்கொள்வோமா? இன்ஷா அல்லாஹ் புதிய ஒரு கதையோட நாளைய தினத்துல நாங்க எல்லாரும் சந்திப்போம். அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் ஜஸாக்கும் அல்லாஹ் ஹைரா. இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த எங்கட ஷேக் அவர்களுக்கும் ஜஸாக்கும் அல்லாஹு ஹைரா என்று சொல்லி விளங்கல்ல ஷேக். ஓகே சார், முடிச்சுக்கொள்ளுங்க சார். ரைட். உங்களோட பேரை நான் மறந்துட்டேன். அனாப் சார். அனாப் சாருக்கும் நாங்க ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா என்று சொல்லி நாங்க இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கொள்றோம். இதுல எங்கட கதையை கேட்டு அருமையான பல சிந்தனையை தூண்டக்கூடிய அருமையான பல கருத்துக்களை சொன்ன எங்கட சின்ன தம்பி தங்கச்சிமார் எல்லாருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அல்லாஹ் யுபாரிக் ஃபீக். Sir, bye bye sir. Sir, goodbye sir. அல்லாட காவல். அல்லாஹ் யுபாரிக்கும். எல்லாருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாருக்கும் ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். எல்லாருக்கும் ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன்.